வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். மாதாந்தம் வழங்கப்பட உள்ள நிவாரணம். அதிபர் தேர்தல் நடைபெறும் காலம் அறிவிப்பு. பல கோடி பெறுமதியான தங்க ஜெல் கரைசலுடன் கட்டுநாயக்கவில் வர்த்தகர் கைது. புதிய கட்சியொன்றை வாங்கும் எண்ணத்தில் மைத்திரி. அதிகரித்துள்ள வெப்பநிலை. பவளப்பாறைகள் அழிவடையும் அபாயம். தமிழ் மக்களின் வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கே. வஜிர பகிரங்கம். டயனா கமகே வெளிநாடு செல்ல தடை. நிவாரண திட்டங்களுக்காக 205 பில்லியன் ரூபாய் செலவிடப்படும். அதிபர் ரணில் உறுதி. இனி விரிவான செய்திகள். மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான தகவல். மாதாந்தம் வழங்கப்பட உள்ள நிவாரணம். இலங்கையில் உள்ள 24 லட்சம் குடும்பங்களுக்கு மாதம் ஒரு முறை 10 கிலோ இலவச அரிசி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் பெறப்பட்ட பலத்த பாராட்டுகள் காரணமாகவே அதிபர் ரணில் விக்ரமசிங்க இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். அதேவேளை அண்மை காலமாக அரசாங்கத்தினால் இலவசமாக விநியோகிக்கப்படும் அரிசி தரமற்றது எனவும் அவை காசுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பணிப்புரை விடுத்திருந்தார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்படக்கூடிய தரப்பினரை இலக்காக கொண்டு இலவச அரிசி நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் தேர்தல் நடைபெறும் காலம் அறிவிப்பு. 2024 ஆண்டு அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறும். இதனை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி குறிப்பிட்ட காலத்திற்குள் வேட்புமனுக்கள் கோரப்படும். அதோடு அதிபர் தேர்தலுக்கான கட்டுப்பண தொகையை அதிகரிப்பதற்கு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் பிரதானி AL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த தீர்மானமானது நாடாளுமன்றம், சட்டமா அதிபர் திணைக்களம், ஏனைய பொது நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையினரின் யோசனைகளின் அடிப்படையிலேயே பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தனித்து இதனை எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல கோடி பெறுமதியான தங்க ஜெல் கரைசலுடன் கட்டுநாயகவில் வர்த்தகர் கைது. கட்டுநாயக விமான நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க ஜெல் கரைசலுடன் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய அதிகாரிகளினால் இன்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது கல்முனை பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய வர்த்தகர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் துபாயில் இருந்து இன்று காலை 8:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் சந்தேக நபரிடமிருந்து 1 கிலோ 975 கிராம் நிறையுடைய தங்க ஜெல் கரைசல் அடங்கிய 3 பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய கட்சியொன்றை வாங்கும் எண்ணத்தில் மைத்திரி. தேர்தல்கள் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியொன்றை கொள்வனவு செய்ய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்திரி குழு தயாராகி வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போது நிலவும் சட்ட தடைகள் காரணமாக எதிர்காலத்தில் தீவிர அரசியலில் ஈடுபடுவதே இவர்களின் நோக்கம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் அதிபர் சந்திரிகா குமாரதுங்க நீதிமன்றில் தாக்கல் செய்த மனுவின் பேரில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டதை நீதிமன்றம் கண்டித்துள்ள நிலையில் கட்சியின் பதில் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி செல்வாவின் குழு தற்போது முழு அதிகாரத்தை பெற்றுள்ளது. இதன்படி எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க குறித்த குழு ஏற்கனவே தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிகரித்துள்ள வெப்பநிலை. பவளப்பாறைகள் அழிவடையும் அபாயம். நாட்டில் தற்போது அதிகரித்துள்ள கடல் வெப்பநிலை மேலும் ஒரு மாத காலம் நீடித்தால் இலங்கை கடலில் உள்ள பவளப்பாறைகள் அழிவடையலாம் என சமுத்திரவியல் விஞ்ஞானியான கலாநிதி கே அருளானந்தன் தெரிவித்துள்ளார். மேலும் லட்சத்தீவு கடல் மற்றும் மன்னார் வளைகுடா ஆகிய பகுதிகளில் பவளப்பாறைகள் அழியும் அபாயகரமான சூழல் பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், கடல் வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாக அதிகரித்து 2 வாரங்கள் நீடித்துள்ளது.
நாட்டில் உள்ள பவளப்பாறைகளின் நிலை குறித்து எந்த ஆய்வும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் பவளப்பாறைகள் நிறத்தை இழந்து அழிவடையும் என்பதை நிராகரிக்க முடியாது. பவளப்பாறைகள் உருவாக கடலின் வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரை ஏற்ற இறக்கமாக இருக்க வேண்டும். கடல் நீரின் வெப்பம் வழக்கத்தை விட அதிகரிக்கும் போது பவளப்பாறைகள் தமது நிறத்தை இழந்து வெளுக்க தொடங்குகின்றன. இதன் மூலம் பவளப்பாறைகளின் அழிவை தெரிந்து கொள்ள முடியும். பவளப்பாறைகள் அழிந்தால் அதை சார்ந்து வாழும் மீன்கள் உள்ளிட்ட ஏராளமான கடல் உயிரினங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கே வஜிர பகிரங்கம். ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் தமிழ் அரசியல்வாதிகள் பொது வேட்பாளரை களமிறக்கினாலும் தமிழ் மக்களின் வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கே கிடைக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், தமிழ் மக்கள் விரும்புகின்ற தலைவராக அதிபர் ரணில் விக்ரமசிங்க திகழ்கிறார். இந்த நிலையில் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் அவர் போட்டியிடுகின்ற நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் ஏன் வேண்டும்? இந்த விடயத்தில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அதேவேளை நடக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் கவனம் செலுத்தவும் வேண்டும். அதை விடுத்து மக்கள் விரும்பாத சாத்தியம் இல்லாத விடயங்கள் தொடர்பில் பேசி காலத்தை வீணடிக்க கூடாது. அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளர் விடயமும் தேவையற்ற ஒன்று. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் என்ன தீர்மானம் எடுத்தாலும் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கே மக்கள் ஆதரவு வழங்குவார்கள் என அவர் தெரிவித்தார். டயானா கமகே வெளிநாடு செல்ல தடை. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே வெளிநாடு செல்வதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவின் நகல்களை குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் மற்றும் தேசிய புலனாய்வு பணிப்பாளர் அலுவலகத்திற்கும் அனுப்பி வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேயின் நாடாளுமன்ற உறுப்புரிமையை இல்லாமல் செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சமூக செயற்பாட்டாளரான ஓஷல ஹேரத் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. டயானா கமகே பிரித்தானிய பிரஜையாக இருப்பதால் இந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் அமர சட்ட ரீதியாக தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நிவாரண திட்டங்களுக்காக 205 பில்லியன் ரூபாய் செலவிடப்படும், அதிபர் ரணில் உறுதி. 2024 ஆண்டில் நிவாரண திட்டங்களுக்காக 205 பில்லியன் ரூபாய் செலவிடப்படும் எனவும் இதற்கு முன்னர் இந்தளவு பாரிய தொகை வறிய மக்களுக்காக ஒதுக்கப்படவில்லை என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடன் நிலைத்தன்மையை உறுதி செய்யாமல் நாட்டின் பொருளாதாரத்தை நீண்டகால அடிப்படையில் முன்னெடுத்துச் செல்வது சாத்தியமில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட அரசாங்க சோதனை அறிக்கையின் அடிப்படையில் ஊழலுக்கு எதிரான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளோம். பொருளாதார மறுமலர்ச்சி வேலை திட்டத்தின் பெறுபேறுகள் மூலம் மக்களுக்கு நிவாரணம் வழங்க கடந்த 2 வருட காலத்தில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அஸ்வேசும திட்டம் மற்றும் நிவாரண திட்டங்களின் கீழ் நாட்டின் வறிய மக்களுக்கு பெருமளவிலான பணத்தை நேரடியாக வழங்குகிறோம். சிறுநீரக நோயாளிகள், முதியோர் மற்றும் ஊனமுற்றோருக்கான கொடுப்பனவு 2024 ஏப்ரல் முதல் 50% அதிகரிக்கப்பட்டுள்ளது. சமுர்த்தி நிவாரணத்தை விட 3 மடங்கிற்கு அதிகமான தொகை வறிய மக்களுக்கு வழங்கப்படுகிறது என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார்.